Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 542 part 2. ஓபன் பண்ணா நம்ம சாப்பரை தான் காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ ஆயிட்டு இருந்த மூஞ்சி இப்போ மொத்தமாவே ப்ளூவா மாறிடுச்சு. எல்லாமே அந்த டீப் சி ஃபீவரால. அப்ப கொமட்ஸும் அவனுக்காண்டி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான். ஆனா சாப்பருக்கு பசிக்கல. கைய பார்த்தா இன்னும் கொஞ்சம் தான் ப்ளூவா மாறணும். மத்தபடி முக்கால்வாசி ப்ளூவா மாறிட்டான். இத பார்த்து கொமட்ஸு கவலைப்பட, அதை பார்த்து டொரிக்கோ கவலைப்பட, என்ன பண்றது ஃப்ரூட் தான் கிடைக்கல. இல்ல கட் பண்ணா எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கம்பெனியா அந்த கும்ஃபோ மைனாக்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம டொரிக்கோ மட்டும் ரொம்ப சோகமா இருப்பான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா நமக்கு டைம் இல்லாம. ஏன்னா சீக்கிரமா இவங்க அந்த சீ ஃபுட் ரூட்டை கண்டுபிடிக்கலனா சாப்பர் சீக்கிரமா சாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் முக்காவாசி ப்ளூவா மாறிட்டான். கம்ப்ளீட்டா ப்ளூவா மட்டும் மாறிட்டான்னா அதுக்கப்புறம் துடிச்சு சாவான். சொல்ல போனா இன்னைக்குள்ள அவன் சாகறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படி எல்லா மேட்டரையும் சொன்ன உடனே லூஃபி எல்லாம் வெறியோட எதிர்த்து கண்டிப்பா நான் சாப்பரை சாக விட மாட்டேன், எப்படியாச்சும் இன்னைக்குள்ள சீ ஃபுட் ரூட்டை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு வெறி கொண்டு கத்துவான். டூரிக்கவும் அதான் சொல்லுவான். ஏன்னா இவங்களுக்கு வேஸ்ட் பண்ண டைம் இல்ல. இன்னைக்குள்ள இந்த ஐலாண்டு மொத்தத்தையே சல்லடையா போட்டு சலிச்சாதான் அந்த ஃப்ரூட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்படி அவனுக்கு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ரோபின் ஒரு மேட்டர் சொல்லுவான். அதான் அவ ஒரு கல்வெட்டு ஒண்ணு பார்த்தால, அதுல சில விஷயங்களை பதிக்கப்பட்டிருந்துச்சு. மேபி அது கூட ஒரு க்ளூவா இருக்கலாமே. அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த ஐலாண்ட்ல எங்க கடல் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அங்கதான் அந்த ஃப்ரூட் வளருமாமா. ஐலாண்ட்ல சீ வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுதான்னு ஒரே குழப்பம். என்ன சொல்ல வரான்னு புரியலையேன்னு இவங்க சாப்பிட்டு இருக்க ஃபுட் எல்லாத்தையும் அப்படியே சுத்தி பார்ப்பான். அந்த டைம் சர்ஃப் நன்சக்கஸ பார்ப்பான். இது ஆக்சுவலா கடலுக்கு அடியில வளருது. ஆனா இது எங்க இருந்து கண்டுபிடிச்சு புடிட்டு வந்திருப்பானா ரிவருக்கு அடியில இருந்தாமா. ரிவருக்கு அடியிலையா? அப்பவே டவுட் ஆயிருச்சு. ஏன்னா இது ஃப்ரெஷ் வாட்டர்ல வளர்ற ஐட்டமே இல்ல. உடனே போய் செக் பண்ணி பார்த்தா ரிவருக்கு அடியில தான் நிஜமாவே வளர்ந்துருக்குது. ஆனா அது ரிவரே கிடையாது. அந்த மவுண்டன்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துட்டு இருக்கிறது கடல் தண்ணி. நக்கி பார்த்தா நல்லாவே உப்பு கரிக்கும். அப்புறம் என்ன, அந்த தண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே மேல போவாங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய செவுரு நல்லா பக்காவா கட்டி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க. இப்படித்தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் செவுத்துக்கு முன்னாடி தான் இவங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்த பார்க்கும் போதே நல்லா தெரியுது இங்க ஏதோ பயங்கரமா ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு. அட அது எல்லாத்தாலையும் ஃபீல் பண்ண முடியாது. லூஃபியும் டொரிக்கோவாலையும் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். அதுலயும் ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வேற சொல்லுவானுங்க. இந்த ஐலாண்டுக்கே அது பாஸா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க சாப்பர் முடியாம இருமிட்டு இருப்பானா. இதுக்கப்புறம் லேட் பண்ண கூடாது, இன்னும் லேட் பண்ணா சாப்பர் நிலைமை மோசமாயிரும்னு நம்பி அங்க சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் பயங்கரமா கத்துற சவுண்ட். என்னன்னு பார்த்தா பயங்கர மசுலோட ஒரு பாண்டா கரடி ஒண்ணு மேல இருந்து ஒரு ஜம்ப். அத மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அது என்னடான்னா 5 லைன் வச்சிருக்க கம்பிய 2 பக்கமும் பயங்கரமா இழுத்துட்டு இருக்கும். இதுக்கு பேரு தான் எக்ஸ்பேண்டா. மேமல் பீஸ்ட் கேப்சர் லெவல் என்னன்னே தெரியல. இதோட வேர்வைய சைனீஸ் ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமா நம்ம ஆளுங்க முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்குமா. அந்த டைம் திடீர்னு சரக்குன்னு 4 வெட்டு. அந்த கம்பி எல்லாம் ஸ்ப்ரிங்கா மாதிரி கீழே விழுந்துரும். பாண்டாவே முழிக்கும். எவன்டா அந்த வேலையை பண்ணான்னு. வேற யாரு, நம்ம ஜோரோ தான். நான் இந்த பாண்டாவை பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பத்தி விட்டுருவான். சரி ரைட்னு வேகமா அவங்க உள்ள போவாங்க. அப்புறம் என்ன, பாண்டா ஜோரோவை போட்டு கண்ட மேடி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஜோரோ அசால்ட்டா அந்த அட்டாக்ல எஸ்கேப் ஆகி அது கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இங்க இவங்க அடிச்சு புடிச்சு இந்த டனல் கேட்டை தாண்டி உள்ள போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி தண்ணி போறதுக்கு ஒரு பாதை சுத்தி லேண்டு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நடந்து போறதுக்கு பாதை சுத்தி தண்ணி. அந்த இடமே பார்க்க ஒரு ரிசர்வாயர் மாதிரி வேற லெவல்ல சூப்பரா இருக்குது. அப்ப தண்ணியில பார்த்தா ஏகப்பட்ட பிஷிங். அது எல்லாமே கடல்ல வாழ ஸ்பீஷிஸ். அப்ப அங்க ஒரு மரத்தை பார்ப்பாங்க. பார்த்தா அதுல ஏகப்பட்ட பழம். ஒருவேளை இதுதான் அந்த சீ ஃபுட் ரூட்டா இருக்கும்னு சாப்பர் கிட்ட அதை பாரு இதானு சொல்லி அப்படியே தூக்கி காட்டுவாங்களா. அவன் கஷ்டப்பட்டு அப்படியே நிமிந்து பார்ப்பான். பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி க்ளோவான மாதிரி இருக்கும். என்னன்னா இதுதான் சீ ஃபுட் ஃப்ரூட். அவ்வளவுதான், பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மளுக்குமே செம ஹாப்பி. ஒரு வழியா அந்த லெஜெண்டரி சீ ஃபுட் ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. இனி சாப்பருக்கு கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டியதான்னு. ஆனா அந்த டைம் திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வேர் வந்து ரோபின் எழுத்துட்டு போயிடும். டொரிக்கோவும் லூஃபியும் உசாரா எஸ்கேப் ஆயிருவாங்க. மெயினா லூஃபியால ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். டொரிக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. ரோபின் மட்டும் புசுக்குன்னு மாட்டிட்டான். இப்போ லூஃபிக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்கிறதுனால தண்ணியில இறங்கி அவனால சண்டை போட முடியாது. ரோபினியுமே அது தண்ணிக்குள்ள முக்கி எடுத்துருமா. அவ்வளவுதான், அவ அன்கான்சியஸ் ஆகி அங்கேயே மயங்கிடுவா. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்குள்ள இருந்து இன்னும் ஏகப்பட்ட ஃபேஸ் வெளியில வரும். என்னடான்னு பார்த்தா டிராகன் ஃபேஸ் மாதிரியே இருக்கும். இதுதான் பிளான்ட் பீஸ்ட். தண்ணியில தான் இதுங்க வாழும். இதுங்களை மேங்குரோன்னு சொல்லுவாங்க. இதோட கேப்சர் லெவலுமே என்னன்னு தெரியல. ஆனா பார்க்க சைனீஸ் டம்ப்ளிங்ஸ் மாதிரியே இருக்கும். இதுங்க இங்க இருக்குன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அப்புறம் என்ன, அதுங்க பயங்கரமா நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ணும். லூஃபியும் டோரிக்கும் அவனுக்கு ஸ்டைல்ல பொல்லன்னு பொல்லந்து கட்டி அந்த ட்ரீயோட அந்த தலையெல்லாம் வெட்டி வீசுவானுங்க. 2 தலையை வெட்டி வீசினா அதோட பாடி ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஒரு தலை உருவாயிருது. நம்ம ஆளுக்கே பீதி, என்னடா என்னென்னமோ நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடத்தை கெட்டுனதே இந்த மேங்க்ரோவன்ஸை வளர்க்கறதுக்காக தான். இந்த மேங்க்ரோவன்ஸ் என்ன பண்ணும், எவ்வளவு நியூட்ரியன்ஸ் அதுங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே சீ வாட்டர்ல இருந்து எடுத்துக்குங்க. அப்பதான் அதுகளால நல்லபடியா வளர்ந்து இவால்வ் ஆக முடியும். இந்த ஐலாண்ட பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த கேப் வழியா தான் சீ வாட்டர் உள்ள ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் வெளியில ஃப்ளோ ஆகுது. இது அந்த மேங்க்ரோவ்ஸை வளர வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அதுங்க தண்ணியை வச்சு அட்டாக் பண்றதுனால நம்ம லூஃபிக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா தண்ணி பட்டாலே நம்மளால வீக் ஆவான்ல. ஒரு கட்டத்துல எங்கும் போது நம்மளால பொழந்து கட்டிலாம் நினைப்பான். ஆனா அது என்ன பண்ணும், அலேக்கா அவனை
அவனை புடிச்சு தண்ணியில நினைச்சு வாயில போட்டு முழுகிரும். டொரிக்கோ அவனை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அவனையுமே அடிச்சு திரிக்க விட்டுரும். இப்ப சாப்பரோட நிலைமை தான் ரொம்ப ரொம்ப மோசம். இங்க இப்போ இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆளு ரோபின், லூஃபி, டொரிக்கோ. 3 பேத்துல 2 பேர் மாட்டிட்டாங்க. ஒருத்த மட்டும் தனியா சண்டை போறது ரொம்பவே கஷ்டம். எனக்காண்டி இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி சாப்பர் பயங்கரமா தேம்பி அழுவான். டொரிக்கோ இருந்துகிட்டு கண்ணா இது உனக்காக மட்டும் இல்ல, நாங்க மட்டும் உன்னைய கியூர் பண்ணலன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எந்த ஃபுட்டை சாப்பிட்டாலும் அது நமக்கு டேஸ்டா இருக்காதுமா. அது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத, உன்னைய காப்பாத்த நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா தானே அந்த ஃபுட்டோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அவனுக்கு செம ஹாப்பி. இவ்வளவு டைலாக் இவன் அடிக்கிற வரைக்கும் அந்த பிளான்ட் சும்மா இருந்திருக்கு பாருங்க. அப்புறம் என்ன, அவன் நைஃப் அட்டாக் யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணுவானா. அந்த அட்டாக்ல ரோபினும் லூஃபி எஸ்கேப் ஆயிருவாங்க. அதுவும் லூஃபி தப்பிச்சு வரதா செமையா இருக்கும். ரோபினை தூக்கிட்டு அந்த மரத்து மேல சும்மா குடு 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 குடுன்னு ஓடி வந்து ஒரு ஜம்ப் ஆடி வந்துட்டு வேற லெவல்ல ஒரு போஸ். சரி ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டாங்க. இனி சோலியை முடிச்சிட வேண்டியதானே. சோ லூஃபி டொரிக்கோவை இழுத்து சும்மா சல்லுன்னு அடிச்சு விடுவான். அவன் போற வேகத்துல அந்த மொத்த மரத்தையுமே வெட்டி வீசிடுவான். சோலி முடிஞ்சா அதனாவா அடிச்சு புடிச்சு அப்படியே அந்த தண்ணியில முங்கிரும். அந்த மரத்துல இருந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்படியே மிதந்து மேல வந்துரும். அதை எடுத்து கொண்டு போய் நல்லா வேக வச்சு சாப்பருக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அவன் அப்படியே வாயில போட்டுட்டு மென்னுகிட்டே இருப்பானா. என்ன சொல்ல போறான்னு தெரியலையேன்னு எல்லாம் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா அப்படியே மோசமா இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு செம டேஸ்டியா இருக்கும்பா. அட வீணா போனவனே, இத சொல்றதுக்கு ஏன்டா மூஞ்ச மோஷன் போற மாதிரி வச்சிருக்க. இவன் அலும்பு தாங்க முடியல. அப்படி சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவன் பாடி பழையபடி நார்மலா மாறிடுச்சு. சூப்பரா ஒரு வழியா அவனை காப்பாத்தியாச்சு. அதே நேரம் இங்க ஜோரோ என்ன தெரியுமா பண்ணி வச்சிருப்பான், அந்த பாண்டாவுக்கு மண்டையா கொட்டி அதை அங்கேயே சைலண்டா படுக்க போட்டிருப்பான். சோ பிரச்சனை ஓவர். பாண்டாவுமே இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. எல்லாம் நைட்டு உட்காந்து நல்லா ஜாலியா சீ ஃபுட் ஃப்ரூட்டை தான் வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது அந்த சாப்பாடோட டேஸ்டே தூக்கி கொடுக்குதுன்னு டொரிக்கோ சொல்லுவான். ஆமான்னு சொல்லிட்டு கேப் விடாம சாப்பிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணி இங்க கப்பல்ல காட்டுறாங்க. நம்ம சஞ்சய் தான் பக்காவா கெஸ் பண்ணிட்டான். அங்க சாப்பாடு நல்லா ஆயிட்டான் போல, எல்லாம் விருந்தெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. எப்படின்னா புகை வரதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான். உடனே இவங்களுக்கு சந்தோஷம். அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணி விருந்து சாப்பிடுறாங்கன்னா நம்மளும் சாப்பிடணும்ல. எங்களுக்கு அந்த ஸ்பிரிங் ஷார்க் சூப்பை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாங்க. அதை வழக்கம் போல பச்சை பச்சை ஆத்துட்டுவான். இங்க வழக்கம் போல டொரிக்கோ லூஃபியும் வயிறு பொட்டைக்கிற அளவுக்கு தின்னுட்டு அடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வேற ஒரு பிளானிங். அப்போ சாப்பர் ஒரு மாதிரி நின்னுட்டு இருப்பானா. கொமட்சு பார்த்துட்டு என்னாச்சுப்பா ஏன் அப்படி நின்னுட்டு இருக்கேன்னு கூடுவான். பார்த்தா அவன் மொத்த பாடியுமே செவந்து போய் சூடுல வெந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ளூ கலர்ல மாதிரி குளிர் அடிச்சது. இப்ப என்னடானா சிவப்பு கலர்ல மாறிடுச்சு. கொமட்சு வந்து பார்த்துட்டு என்னடா இப்படி ஆயிருச்சு, உன் பாடி ஃபுல்லா ரெட்டா இருக்குதுமா. எப்பா கொமட்சு நம்ம லேட் பண்ணிட்டோம்ப்பா, எனக்கு இன்னும் கியூர் ஆகலன்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு விழுவான். ஐயோ எல்லாம் கதர்னு கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.